ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கார குழிப்பணியாரத்தை தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு இதில் சின்ன சின்ன டிப்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த கார குழிப்பணியாரத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குழிப்பணியாரம் பண்ணுறதுக்கு இட்லி மாவு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் அதில் 1 ஸ்பூன் கடுகு வெடிச்சனும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்திட்டு இது லைட்டாக இப்படி வணக்கி விடுங்க. வெங்காயம் வணங்கக்குள்ளார இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திக்குங்க. ஆல்ரெடி இட்லி மாவுலேயே சால்ட் இருக்கும், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்திக்குங்க. அடுத்து இதில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அதையும் இது கூட சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயத்தெல்லாம் இந்த மாவோட சேர்த்திடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு குழிப்பணியார கல்லை வந்து கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவும் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கத்தையும் இந்த மாதிரி மெதுவாக இப்படி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் திருப்பிட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி பின்னாடி பக்கமும் ஒரு 2 செகண்ட் குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்துடலாம். மீதி இருக்கிற மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். குழிப்பணியாரம் வந்து ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து குழிப்பணியாரத்தை திருப்புங்க. நம்ம இந்த பணியார சட்டி வாங்கக்குள்ளாரையே அதில் அந்த ஊசி மாதிரி ஒன்று திருப்பி கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் திருப்பாதீங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் திருப்பி விட்டிங்கனாக்கா குழிப்பணியாரம் வந்து ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த குழிப்பணியாரத்தை வந்து ஓப்பன் பண்ணி பொரிக்காம இந்த மாதிரி மூடி போட்டு பொரிச்சிங்கனாக்கா 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழிப்பணியாரத்தை நான் சொன்ன டிப்ஸுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா இப்படி சாஃப்டாகவும் கிடைக்கும். அதே மாதிரி குழிப்பணியாரம் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கிறதுக்கு வெங்காயத்தெல்லாம் நம்ம பச்சையாக மாவில் போட்டு கலக்கிறத விட இந்த மாதிரி வணக்கி போட்டு மாவில் போட்டு கலக்கி செஞ்சோமாக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.